இருந்தாலும் அண்ணாந்து வருவர்களுக்கும் அருமை ஒண்ணு நம்ம தாய்களுக்கும் இன்னும் சிறியோர் வருவர் அவற்று பேர்களுக்கும் நாடகம் குழுவின் சார்பாக என்னும் தங்கவேலாதேவருடைய மகன் விஜய் அவர்கள் நாடகம் குழுவின் சார்பாக சரஸ்வதி நாடகம் சார்பாக மனமான நன்றி வணக்கம். என்னும் பெண்ணாக பிறந்து என்னும் சிறியோர் பருவல் அவற்று பேரும் கடல் அலைபோல் காய்ச்சலிக்கிறார்கள். ஆமா ஆமா, யாது விஷயம்? அதாவது என்ன இருளா கவுண்டர் ஐயா அவர்கள் செத்து சிவலாகம் மாண்டு வைகுந்தம் சேர்ந்திருக்கிறார். மண்ணை விட்டு பிரிந்தாலும் மனது விட்டு பிரியாது அன்பின் தெய்வம் என்ற ஞாபகத்தினாக என்று இரவு நாடகம் அரங்கேற்றும் மதிவிற்கு மனது கூடிய ஐயாவாகிய இப்படி பெயர் என்ன? இருளா கவுண்டர் ஐயா. இருளா கவுண்டர் எப்படி வந்தவர் தெரியுமா?
நடக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்குது. அடி அம்மா அம்மா யாருங்க நானுங்க நடந்தா நடக்கலங்கும். ஆமா நாளுக்கு ஒரு முத்து உதிரும். நம்ம எல்லா கவுண்டர் ஐயா. ஆமா ஆமா கொடுக்கணுமா வாங்கணுமா ஆமா குணமையில இருந்தால் போதாத எங்கடா காசு என்ன காசு போடா உனக்கு என்னத்துக்குடா காசு பணமெல்லாம் பாசானம். ஆமா குணமே ஆமா கோடி லட்சம் கோடி லட்சம் இத்தனை கலைஞர்களை ஒன்றாக சேர்த்து ஒற்றுமையா பார்ப்பதுன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அதுலயும் ஒற்றுமை செய்யறாங்க பாரு, அதுதான் பாராட்ட விஷயம். வீடியோ ஓடுதல்னா அவனுக்கு ஒன்று சொல்லிவிடுவான். என்னடா அடி அம்மா சரஸ்வதி நாடக சபா விஜய் அவர்களை எடுத்து வந்து அதாவது ஊருக்கு ஒரு ஆளாக அதாவது தேர்ந்தெடுத்து சிறப்பு விருந்தினர்களை வரவழைத்து நமக்கு ஆதரவு கொடுத்து அதாவது அன்பளிப்பு செய்து ஆதரவு கொடுத்த அன்புள்ளங்களுக்கும் நமது நாடக கலைஞர் அனைவற்று பேர்களுக்கும் நமது சார்பாக மனமான நன்றி வணக்கம். காசு தர மாட்டேன். என் பெயர் என்ன? உங்கள் விருத்தாந்தரம் என்ன? என் பெயர் தான் அழகிலையும் ரதம் செலுத்தக்கூடிய என் பெயர் சுபத்திரை என்று வைக்கிறான். அப்படி சுபத்திரன்னு சொல்றீங்களா அம்மா? உன் தாய் தந்தை யாரு? என்ன பெற்றாரு
எப்படியம்மா சுபத்திரி பெற்றெடுத்து தாய் தந்தை யாரம்மா? எப்படி மசாலாக்காரரு போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு சம்பளத்துல 600 ரூபா பிடிச்சிக்குங்க. அவங்களுக்கு அதிகமா கொடுத்துறாரு. சொல்லிவிட்டு 100 ரூபா பிடிச்சிட்டு வச்சுட்டாங்க. சம்பளம் நல்லா அடிக்கிறாங்க. இந்த கூட்டணி மோசமான தொழில் விரதங்க தான். ஆமா. எப்படி நீ கூட போய் செத்த உட்காந்துக்கலாம். அது உட்காந்து வேலையை முடிஞ்சு கூத்தினுடைய வேலையை போட்டு அடைச்சிடானுங்க. எப்படி அது உட்காந்தாங்கன்னா கூத்தினுடைய வேலையே முடிஞ்சிச்சு. ஆனா அந்த கலையிலேயே மோசமான தொழில் அதுக்கு தான். ஏன் சிவப்புண்டியா 2500 ரூபா வாங்கல? அடியம்மா என் தந்தை மசுதேவன், என் தாய் தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணிக்கும் அண்ணன் பலராமன், சிறுமந்த கண்ணன், அன்பு தங்கையோடு சுபத்தரை, நாங்க 3 பேர் பிறந்தோம். என்ன கேட்கிறாய்? அம்மா இது கட்டினது யாரு? என்ன தாலி தரித்ததோ மசாலாக்காரருக்கு டீ கொடுங்க. டீ வேணுமாப்பா? அம்மா ஆளால லகுமணன் அர்ஜுன் மகாராஜன் திருமணம் செய்து ஆமா புத்திரபாக்கி இருக்குதாமா? அழகான ஒரே ஒரு மகன். அவன் பெயர் வேற அபிமன்யு என்று தெரிவித்தார். அம்மா அர்ஜுன் மகாராஜன் திருமணம் செய்து அழகான ஒரே ஒரு பிள்ளை. அவன் யார்? அவன் தான் தீரத்திலும் சிறந்து வேற அபிமன்யு. ஆமா ஆமா. ஆனா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்த காண்டம் ஏற்பட்டு நேற்றோடு 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. 13வது நாள் சண்டை. இந்த 13வது சண்டை யார் பக்கம் வெற்றி யார் பக்கம் தோல்வி என்று ஒன்றும் முடியவில்லை. என் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த
பாண்டூர் பக்கம் செய்யும் துரியன் பக்கம் அமைச்சர் என்று ஆறுதல் உரைப்பார். ஆனா அண்ணன் வருவதற்கு தாய் மண்ணையும் நாங்க எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதனாலே மகனை அழைத்து பாருங்கள். இவ்வளவாகத்தானே அப்பன் சகோதரி தன் மகனாகப்பட்ட அபிமன்னன் அழைக்க அபிமன்ன பாலன் சபை தருவார். அவராய் மட்டும்